ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீட் ஃபிசிக்ஸில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் சாப்டர் தான் பார்த்துட்ருக்குறோம். இதுக்கு முன்னாடி 11th இருக்கக்கூடிய எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுக்குமான டைமென்ஷனல் ஃபார்முலாவை எப்படி அரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் 12th ஃபிசிக்ஸில் வரக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாத்துக்குமே டைமென்ஷனல் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஒரு 20லேருந்து 25 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டிங்கனாலே போதும். இந்த லெசன்லேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் என்ன பண்ண முடியும், டைமென்ஷனல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எழுதிட முடியும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து போகலாமா? 12th பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்ட் ஆகிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறது தான். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. நமக்கு எலக்ட்ரிசிட்டி தான் 12th வரக்கூடிய எல்லா டாபிக்ஸ்லையும் மேஜராக இருக்க போகுது. எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், அதாவது இந்த மாஸ், லென்த், டைமு, டெம்பரேச்சர், இது போக நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம், ஏன்னு பேர் வச்சுக்கலாம். சில ஆப்ஷன்ஸில் ஒரு சில கொஷின்ஸில் ஐன்னு கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் கரண்ட் அப்படிங்கிறது இன் ஜென்ரல் ஆம்பியர் அப்படிங்கிறதோட டைமென்ஷனல் ஃபார்முலா தான். ஸோ ஏ அப்படிங்கிறது தான் கரண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது. இதுதான் ஃபண்டமெண்டல் டைமென்ஷன் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும். சரியா? இப்போ எலக்ட்ரிக் சார்ஜுக்கு பார்க்கலாம். சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். கரண்ட்டுக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், I = Q/T அப்படின்னு சொல்லிட்டு. கரண்ட் அப்படின்னா என்ன, ஒரு செகண்டுக்கு எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது தான். அப்போ சார்ஜ் அப்படிங்கிறது கரண்ட் இன்ட்டு டைம். சார்ஜ் அப்படிங்கிறது என்ன, கரண்ட் இன்ட்டு டைம். யூனிட் நமக்கு தெரியும். சார்ஜை பொறுத்த வரைக்கும் கூலும் அப்படிங்கிறதா யூனிட். ஃபார்முலா என்ன, Q = I × T. I × Tனா கரண்ட்டுக்கு A, டைமுக்கு T, கேபிட்டல் T, சிம்பிள். அடுத்து வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி வருது அப்படின்னா, எனக்கு ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னா அந்த சார்ஜை சுற்றி எனக்கு என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஒரு சார்ஜ் இருக்குது, இந்த சார்ஜை சுற்றி என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கான டெஃபினிஷன் என்னென்னா, 1 யூனிட் சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கான டெஃபினிஷன். ஸோ எனக்கு ஒரு ஏரியாவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் நான் ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு வரேன். இந்த சார்ஜ் எடுத்துகிட்டு வந்தேன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும், இந்த சார்ஜை எதிர் அட்ராக்ட் பண்ணும் அல்லது ரிப்பல் பண்ணும். ஸோ இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ 1 கூலும் சார்ஜ் மேலே எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஸோ நமக்கு ஃபோர்ஸுக்கு தெரியும், ml T⁻². Qக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம், I × T. Q அப்படிங்கிறதுனா I × T, I × Tனா A × T. அப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன வருது, ml T⁻², இங்கே 1 இருக்குது இல்லையா, T⁻³ போயிடும், A⁻1. ரைட்டா? ml T⁻³ A⁻1. இதுதான் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. நமக்கு நிறைய டைம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார்முலா E = F/Q. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் கூலும்ல சொல்லுவோம், வோல்ட் பெர் மீட்டர்லையும் சொல்லுவாங்க. ரைட்டா? ரெண்டுலையுமே வந்து நமக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா ml T⁻³ A⁻1 தான். அடுத்து டைபோல் மொமெண்ட், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். இது 10th படிச்சிருக்க மாட்டோம். நம்ம 12th தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியும் சரி, டைபோல் மொமெண்ட்டும் சரி 12th தான் ஸ்டார்ட் ஆகும். டைபோல் மொமெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ், அதுக்கு ஈக்குவலான பாசிட்டிவ் சார்ஜை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருந்தோம்னா அதுக்கு பேர் டைபோல்னு சொல்லுவோம். டைபோல் மொமெண்ட் அப்படின்னா இந்த டைபோலோட ஸ்ட்ரென்த்தை சொல்லலாம் இல்லையா, டைபோலோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ அதை எப்படி சொல்லுவோம்னா, எவ்வளவு சார்ஜை வச்சுருக்கோம், அதை எவ்வளவு டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்கோம். 12th ஸ்டாண்டர்டாக இருந்தால் இந்த டிஸ்டன்ஸை 2a வச்சுருப்பாங்க. இப்போ அதுக்குள்ளே தான் போக வேண்டியதில்லை, நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டியது சார்ஜையும் டிஸ்டன்ஸையும். அப்போ கூலும் மீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான யூனிட். ஃபார்முலா என்ன, P = Q × 12th ஸ்டாண்டர்ட் படி 2a வச்சுருப்போம். ஓகே, ஆக்சுவலாக இந்த இடத்துல சென்டர்னு வச்சுக்கிட்டு இதை ஏன்னு வச்சுருப்பாங்க, இது ஒரு A. ஸோ டிஸ்டன்ஸை 2a வச்சுருப்பாங்க. இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலும், ஒரு சார்ஜ், அப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ், கூலும் மீட்டர். ஸோ கூலும் அப்படின்னா நமக்கு தெரியும், Qனா என்ன, I × T, ஏனா லென்த்து, ஏன்னா ஏங்கிறது டிஸ்டன்ஸு, லென்த்து. ஸோ அப்போ என்ன வரும், L தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஸோ L, I, இது T, இது I வந்து பார்த்தோன்னா ஏன்னு எழுதிக்குவோம். ஐக்கு என்ன A, இதுக்கு வந்து T, இதுக்கு N. சரியா? ஸோ LTA அப்படிங்கிறது என்ன, டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். அடுத்து போகலாமா? அடுத்து பெர்மிட்டிவிட்டி. ஸோ பெர்மிட்டிவிட்டியும் நீங்கள் 12th தான் படிப்பீங்க. பெர்மிட்டிவிட்டிக்கு ஃபார்முலா என்ன, கூலும் லா.
12th எடுத்தோடனே ஃபஸ்ட்டு படிக்கிறதா கூலும்ல 1/4πε0 Q1 Q2/r². இதில் இந்த எப்சிலான் 0 இருக்கு இல்லையா, இதுதான் பெர்மிட்டிவிட்டி. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பெர்மிட்டிவிட்டிக்கு யூனிட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம், டைமென்ஷனல் ஃபார்முலாவும் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் நிறைய டைம் பெர்மிட்டிவிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா யூனிட் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரியும், நான் யூனிட் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். ஃபோர்ஸுக்கு என்ன, நியூட்டன் தான் யூனிட், ரைட்டா. இங்கே 1/ε0, இந்த 4π எழுதலை ஏன்னா அது யூனிட் இல்லை. Q1 Q2 கூலும் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ எப்சிலான் 0க்கு யூனிட் வேணும் அப்படின்னா எப்சிலான் 0 நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன், நியூட்டனை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ c² n⁻1 இருக்குது, இங்கே வந்துச்சுன்னா n⁻−1 m⁻−2. ஸோ யூனிட் ஃபஸ்ட்டு எழுதிடலாம், c² n⁻−1 m⁻−2. ஃபார்முலா எதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஃபார்முலா 1/4πε0 Q1 Q2/r². ரைட். இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா ஈஸி இல்லையா. இப்போ c² இருக்குது, கூலும்னா என்ன, கரண்ட் இன்ட்டு டைம், ஆம்பியர் இன்ட்டு டைம் ஹோல் ஸ்கொயர், கரெக்டா. n⁻−1 என்ன ml⁻2 ஹோல் பவர் என்ன -1. அடுத்து என்ன, இது m மீட்டர்னா l⁻−, ரைட்டா. அப்போ a² t² இந்த -1 உள்ள கொண்டு வந்துடலாம், m⁻−1 l⁻−1 t⁻+2 -2 × -1 +2 l⁻−2. ஸோ இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். ஃபஸ்ட்டு m எழுதணும், m⁻−1, அடுத்து l⁻−1 l⁻−2, அப்போ l⁻−3. இங்கே ஒரு t², இங்கே ஒரு t², அப்போ t⁻4 a², ரைட்டா. ஸோ இதுதான் என்ன, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அல்லது ஜென்ரலாக பெர்மிட்டிவிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. m⁻−1 l⁻−3 t⁻4 a². ஸோ பைஹார்ட் பண்ணவே முடியாது, கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு டெரைவ் பண்ணிக்கணும், ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன, எனக்கு ஒரு சார்ஜ் இருக்குது, ஒரு சார்ஜை சுற்றி என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க போது வெளியிலேருந்து ஒரு சார்ஜை நீங்கள் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்க. ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கும்போது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நீங்கள் வெளியிலேருந்து ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சார்ஜ் என்ன பண்ணும், எய்தர் அட்ராக்ட் பண்ணும் அல்லது ரிப்பல் பண்ணும். ஸோ அந்த ஒர்க்கை மீறி நீங்கள் என்ன பண்ணணும், இதை எடுத்துகிட்டு வரணும். அப்போ பொட்டன்ஷியல் எப்படி டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா, இந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பாயிண்டில் ஒரு சார்ஜை எடுத்துகிட்டு வரதுக்கு நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க பை சார்ஜ். 10th இதுக்கான ஃபார்முலாவும் படிச்சிருப்பீங்க, ஒர்க் டன் பை சார்ஜ். ஒர்க் டன்னா என்ன, எனர்ஜினா என்ன, நியூட்டன் மீட்டர். ஸோ நியூட்டன் மீட்டர், சார்ஜ் அப்படிங்கிறது என்ன, கூலும் கரண்ட் இன்ட்டு டைம், ரைட்டா. ஸோ இப்படி எழுதிக்கலாம், நியூட்டன் மீட்டர்னு போகிறதுல இது நியூட்டன் மீட்டர்னா ஸ்ட்ரைட்டாகவே நான் என்ன பண்ணிக்கிறேன், ml², ஏன்னா நியூட்டன்னா ml வரும், மீட்டரை மல்டிப்ளை பண்ணும்போது ml² t⁻−2. சார்ஜ் அப்படிங்கிறது என்ன, a × t, கரண்ட் இன்ட்டு டைம். ஸோ எழுதிட்டீங்க அப்படின்னா எப்படி வரும், ml² t⁻−2, இந்த 1 மேலே போச்சுன்னா t⁻−3, a மேலே போச்சுன்னா a⁻−1. யூனிட் பார்த்தோம்னா வோல்ட்டு தான் இதுக்கு யூனிட், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு யூனிட் என்ன, வோல்ட்டு, ஜூல் பெர் கூலும்னு சொல்லலாம். பட் வோல்ட் அப்படிங்கிறது தான் நம்ம ஜென்ரலாக பயன்படுத்துகிற யூனிட். நம்ம டே டு டே லைஃப்பில் வோல்டேஜ்னு சொல்லுவோம், பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், ரைட்டா. ஜென்ரலாக வோல்ட். ஸோ ஃபார்முலா என்ன, V = பேசிக் ஃபார்முலா W/Q, ரைட்டா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா வோல்டேஜ் வந்து நிறைய இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வோல்டேஜுக்கான ஃபண்டமெண்டல் ஃபார்முலாவாக W/Q ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு சார்ஜு ஒரு டிவைஸ் எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணுது, ஒரு சார்ஜை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம என்ன சொல்லுவோம், சிம்பிளாக கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸுக்கு ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா, C கெப்பாசிட்டன்ஸுங்கிறது நீங்கள் சார்ஜை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சார்ஜை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா நீங்கள் எதுக்கு எகெயின்ஸ்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும், வோல்டேஜுக்கு எகெயின்ஸ்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ 1 யூனிட் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது எவ்வளவு சார்ஜை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க, Q/V அப்படிங்கிறது அதுக்கான ஃபார்முலா. ஸோ இதுக்கு எகெயின் நான் என்ன சொல்கிறேன், ஸ்ட்ரைட்டாகவே டைமென்ஷனல் ஃபார்முலா. அப்போ எனக்கு வீக்கு தெரியாதா, ஏன்னா வீக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸை 1 by 1 அப்ளை பண்ணிட்டே வரணும். Qனா என்ன, Q அப்படியே வச்சுக்கலாம் இப்போதைக்கு. என்ன வீக்கு என்ன ஃபார்முலா, W/Q, ரைட்டா. அப்போ என்ன வரும், Q² மேலே வந்துடும், ஏன்னா இந்த Q மேலே போயிடுச்சுன்னா by W.
இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். q ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன? q ஸ்கொயர்னா கரண்ட் இன்ட்டு டைம் த ஹோல் ஸ்கொயர், கரெக்டாக? ஆம்பியர் இன்ட்டு டைம். w அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு தெரியும், ml ஸ்கொயர் டி பவர் -2 ஒர்க் டன் இல்லையா? ஃபோர்ஸ்னா ml டி பவர் -2, ஃபோர்ஸோட ஒரு லென்த்தை மல்டிப்ளை பண்ணும். ஸோ ml ஸ்கொயர் டி பவர் -2 ஹோல் டு தி பவர் -1, ஏன்னா w மேலே போயிடும். இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலாவை ஈஸியாக எழுதிடலாம். m பவர் -1 இந்த l இங்கே எழுதிடலாம். m பவர் -1 l பவர் 2 l பவர் -1, அப்போ என்ன வரும்? l பவர் -2 t பவர் -2 t பவர் -2 into t பவர் -1 என்ன? t பவர் +2. இது a ஸ்கொயர், இது t ஸ்கொயர், ரைட்டா? அப்போ m பவர் -1 ரைட், l பவர் -2, இந்த ஒரு t ஸ்கொயர், இங்கே ஒரு t ஸ்கொயர், அப்போ t பவர் 4, அடுத்து என்ன? a ஸ்கொயர், ரைட்டா? ஸோ கெப்பாசிட்டன்ஸுக்கான ஃபார்முலா என்ன? c ஈக்குவல் டு q பை v. இந்த லாஜிக்கில் போட்டோம்னா ஈஸியாக நமக்கு கிடச்சிடும். ஸோ q ஸ்கொயர் பை w அப்படிங்கிறது ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இதே லாஜிக்கில் இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. c ஈக்குவல் டு q பை v எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டருக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க, q ஸ்கொயர் பை 2c. u ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? uங்கிறது இட் இஸ் நத்திங் பட் எனர்ஜி, சரியா? எனர்ஜி ஈக்குவல் டு என்ன? q ஸ்கொயர் பை 2c. அப்போ c அப்படிங்கிறது என்னன்னா, c அப்படிங்கிறது q ஸ்கொயர் பை எனர்ஜி, q ஸ்கொயர் பை எனர்ஜி. ஸோ q ஸ்கொயர்னா இந்த இருக்குது q ஸ்கொயர், எனர்ஜிக்கு பதிலாக தான் இங்கே என்ன இருக்குது? ஒர்க் டன் இருக்குது. ஸோ இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபார்முலா இங்கேனா, நான் ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. c ஈக்குவல் டு q பை vன்னு ஒரு ஃபார்முலா, v ஈக்குவல் டு w பை qன்னு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா u ஈக்குவல் டு q ஸ்கொயர் பை 2c அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்டா? வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். சரி, ஸோ கெப்பாசிட்டன்ஸுக்கு பேசிக் ஃபார்முலா q பை v, நம்ம அதை இங்கே போட்டுக்கலாம். கெப்பாசிட்டன்ஸுக்கு யூனிட் என்ன அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் கெப்பாசிட்டன்ஸுங்கிற வார்த்தையை கொடுக்காம அதோட யூனிட்டை கொடுத்தும் கேட்பாங்க. ஸோ கெப்பாசிட்டன்ஸுக்கான யூனிட் என்னன்னா ஃபேரட், சரியா? ஃபேரட் 1 ஃபேரட் அப்படின்னா அதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படி கேட்பாங்க. அப்போ ஃபேரட்னா கெப்பாசிட்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸுக்கு இதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா, இப்படி தான் அரைவ் பண்ணணும், சரியா? இப்போ அடுத்து போகலாம். அடுத்து இருக்கிறது இந்த 3 டேர்ம், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஒரு சார்ஜ் ஒரு லென்த்தில் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குது? q பை l. ஒரு சார்ஜ் ஏரியாவில் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குது? அது q பை a. ஸோ இது q பை l, இது q பை a. வால்யூமில் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குதுன்னு சொன்னால் அது q பை v. யூனிட் ஈஸி இல்லையா? கூலும் பெர் மீட்டர், கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர், கூலும் பெர் மீட்டர் கியூப், ரைட்டா? அப்போ கூலும் அப்படின்னா என்ன? கூலும் அப்படின்னா AT இல்லையா? கரண்ட் இன்ட்டு டைம். மீட்டர் அப்படிங்கிறது மேலே போயிடுச்சுன்னா l பவர் -1. இங்கே என்ன வரும்? l பவர் -2 AT, l பவர் -3 AT. ஓகே, AT அல்லது TA எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். லென்த்து டைமை ஃபர்ஸ்ட் எழுதினீங்கன்னா l பவர் -1 TA AT. ஓகே, அது பிரச்சனை இல்லை, சரியா? ஸோ l பவர் -1 AT, l பவர் -2 AT, l பவர் -3 AT. லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா அப்படிங்கிற டேர்ம், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு சிக்மான்னு யூஸ் பண்ணுவாங்க, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டிக்கு ரோ அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக டென்சிட்டிக்கு யூஸ் பண்ணுற அதே இதை இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டிக்கு, ரைட்டா? இந்த 3 பேசிக்காக கேட்குறாங்க, ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து போகலாம். ஸோ அடுத்து ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஃபார்முலா ரெசிஸ்டன்ஸ் படிச்சிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு V இஸ் ஈக்குவல் டு IR. ஓம்ஸ்லா தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரணும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? V பை I. ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு V பை I. Vனா என்ன? W பை Q, Iனா I தான், சரியா? அப்போ Wவை நமக்கு தெரியும், ஸோ Wனே வச்சுக்கலாம், எனர்ஜி இல்லையா? Qக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுக்கலாம்? கரண்ட் இன்ட்டு டைம்னு போட்டுக்கலாம், இன்ட்டு கரண்ட் I, ரைட்டா? கரண்ட் இன்ட்டு டைம் இன்ட்டு கரண்ட். ஸோ டபிள்யூக்கு என்ன? ml ஸ்கொயர் டி பவர் -2. எனர்ஜிக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்ரு, ஃபோர்ஸுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ml டி பவர் -2 கூட ஒரு எல்லை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ml ஸ்கொயர் டி பவர் -2, ரைட்? இங்கே I ஸ்கொயர், I இன்ட்டு I ஸ்கொயர்னா A ஸ்கொயர், இங்கே T மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ml ஸ்கொயர் டி பவர் -2, இது மேலே போயிடுச்சுன்னா டி பவர் -3 A பவர் -2. யூனிட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓம். ஃபார்முலா என்ன? R ஈக்குவல் டு V பை I. ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிக்கலாம், அல்லது ரெசிஸ்டிவிட்டியும் தெரிஞ்சுக்கலாம். ரெசிஸ்டிவிட்டிக்கு என்ன ஃபார்முலா? ரோஸ் ஈக்குவல் டு, நம்ம ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எப்படி ரெசிஸ்டிவிட்டியை அரைவ் பண்ணுவோம்? ரெசிஸ்டிவிட்டி எப்படி அரைவ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆருக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? R ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ.
அல்லது ரோஸ் ஈக்குவல் டு ரோங்கிறத ரெசிஸ்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் RA/L. ஓகே, ரெசிஸ்டிவிட்டிக்கு ரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ RA/L. யூனிட் பார்த்தோம்னா ஓம் மீட்டர். அப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன வருதோ அதோட ஒரு லென்த்தை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. M இங்கே L² இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆகும்? L³ ஆகும். T⁻³ A⁻². ஸோ ரெசிஸ்டிவிட்டி கேட்டாங்கன்னா ரெசிஸ்டன்ஸை அரைவ் பண்ணி அதுக்கப்புறம் அது மூலமாக அதோட ஒரு எல்லை மல்டிப்ளை பண்ணுறது தான் ஒரே ஒரு வழி. ரைட். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. சிம்பிளி அது வெலாசிட்டி தான். வெலாசிட்டினா அது யூனிட்னா மீட்டர்/செகண்ட். யூனிட் என்ன வரும்? LT⁻⁻1 தான். ஃபார்முலாக்குள்ளலாம் இப்போதைக்கு நம்ம போக வேண்டாம். கரெக்ட். அடுத்து இதுக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டென்சிட்டி J அப்படிங்கிற லெட்டரில் சொல்லுவாங்க 1 யூனிட் ஏரியாவில் எவ்வளவு கரண்ட் இருக்குது. 1 யூனிட் ஏரியாவில் கரண்ட் எவ்வளவு இருக்குது? Ampere/m². யூனிட்னா Ampere/m². ரைட். ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டிவைடட் பை ஏரியா. ஓகே, கரண்ட் டிவைடட் பை ஏரியா. அப்போ ஆம்பியர்னா ஆம்பியருக்கு ஆம்பியர் தான். இதுக்கு என்ன? L⁻². மீட்டர்னா என்ன? L⁻². ரைட். அடுத்து மொபிலிட்டி. இந்த மொபிலிட்டிங்கிற டேர்மை ரொம்ப ரேராக தான் படிச்சிருப்போம். செகண்ட் லெசனில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற சாப்டரில் இந்த மொபிலிட்டி அப்படிங்கிற டேர்ம் வரும். மொபிலிட்டி அப்படிங்கிற டேர்முக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா 1 யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது எலக்ட்ரான்ஸ்லாம் எவ்வளவு ஸ்பீடாக ட்ரிஃப்ட் ஆகுது, இதுதான் அதுக்கான டெஃபினிஷன். VD/E. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எப்படி அரைவ் பண்ணுறது? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னா LT⁻⁻1. முதல்ல ஃபார்முலாவை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதை மீட்டர்/செகண்ட் வச்சுக்கலாமா? E அப்படிங்கிறது Newton/Coulomb. கரெக்டாக? Newton/Coulomb. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஃபோர்ஸ்/யூனிட் சார்ஜ். அப்போ இப்போ இது மீட்டர்/செகண்ட். ஸோ LT⁻⁻1. இந்த கூலும் மேலே போயிடும். அப்போ AT. நியூட்டன் அப்படிங்கிறது யார்? mL/T⁻². அப்போ என்ன ஃபார்முலா வரும்? m⁻⁻1. இந்த L கேன்சல் ஆயிரும். T⁻⁻2 மேலே போயிடுச்சுன்னா T⁻+2. அப்போ T⁻1 வந்துடும். சரியா? T⁻⁻2 மேலே போச்சுன்னா T⁻+2. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் எப்படி எழுதிக்கலாம்? m⁻⁻1. ரைட். T⁻⁻1 இங்கே இருக்குது. இங்கே ஆல்ரெடி ஒரு +1 இருக்குது. இந்த -2 மேலே போச்சுன்னா +2 ஆயிரும். இது A. அப்போ m⁻⁻1 T² A. -1 +1 கேன்சல் ஆயிரும். T² A. ஸோ இதுதான் என்ன? மொபிலிட்டி மியூன்னு சொல்லுவாங்க. அதுக்கான டைமென்ஷனல் யூனிட் கேட்பாங்க. இது நிறைய டைம் மொபிலிட்டிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்பாங்க. சில நேரங்களில் யூனிட்டும் கேட்பாங்க. மொபிலிட்டிக்கு எப்படி யூனிட் எழுதுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ மொபிலிட்டிக்கு யூனிட் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை வச்சு கூட எழுதலாம். எப்படி எழுதலாம்? மீட்டர்/செகண்ட் Newton/Coulomb இருக்குது. மீட்டர்/செகண்ட் Newton/Coulomb இருக்குது. ஸோ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா மீட்டர்/செகண்ட். கூலும் மேலே போயிடும், நியூட்டன் கீழே வந்துடும். இல்லை இதையும் சிம்பிளிஃபை பண்ணியும் ஒரு சில இடத்துல கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? நியூட்டன் அப்படின்னா என்ன? நியூட்டன் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ மீட்டர்/செகண்ட். இது வந்து கூலும்/நியூட்டன் இருக்குதுன்னா இதுக்கு பதிலாக எப்படி யூஸ் பண்ணலாம்? மீட்டர்/செகண்ட். நியூட்டனுக்கு பதிலாக கிலோகிராம் மீட்டர்/செகண்ட்². அதை யூஸ் பண்ணியும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி கேட்கலாம். ஸோ இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்? யூனிட் எழுதணும். அது ஆப்ஷன்ஸை பொறுத்து நம்ம முடிவு பண்ணுறது. சரியா? ஸோ மோஸ்ட்லி மொபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. m⁻⁻1 T² A அப்படிங்கிறது தான். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு எப்படி யூனிட் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். தென் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னாலும் ரெண்டு ஒன்று தான். ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா வருதோ அதே தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கும் வரும். கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து இதுக்கு போகலாம். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்ஷன் B அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ முழுக்க 12th தான் வரும். இந்த B அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம 10th இந்த பிஹேவியர் படிச்சிருக்கோம். ஒரு ஒயருக்கு நீங்கள் கரண்ட் கொடுக்குறீங்க. கரண்ட் கொடுத்தீங்கன்னா இதை சுற்றி என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அப்போ கரண்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லையா? அந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். லொரான்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவில் F = BIL. இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. F = BQVன்னு இருக்குது. BQV sin θன்னு வரும். அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. F = BIL. சிம்பிளான விஷயம். ஸோ இந்த B அப்படின்னு இருக்கான் பார்த்தீங்களா? இவன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்ஷன். அப்போ Fக்கு தெரியும்ல, mL/T⁻². Bக்கு தான் வேணும். Iக்கு என்ன? A. இதுக்கு L. ஸோ L கேன்சல் ஆயிரும். அப்போ Bக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? m T⁻².
ஏ பவர் மைனஸ் ஒன். இந்த ஏ இங்கே வந்துச்சுன்னா ஏ பவர் மைனஸ் ஒன். யூனிட் என்ன? டெஸ்லான்னு சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு இண்டக்ஷனுக்கு யூனிட் என்ன? டெஸ்லா அப்படிங்கிறதா யூனிட். பேசிக் ஃபார்முலா நிறைய ஃபார்முலா இருக்குது. நான் இப்போ இங்கே இந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன், பிஐஎல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு வர்றது தான் என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டினா என்ன? நீங்கள் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இப்போ ஒரு அயன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அயனை வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறீங்க அப்படின்னா அயன் என்னவா மாறும்? மேக்னெட்டாக மாறும். அயன் வந்து மேக்னெட்டைஸ் ஆகும் இல்லையா? ஒரு ஆப்ஜெக்டை மேக்னெட்டைஸ் ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபீல்டு கொடுக்குறீங்களோ அதுதான் என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஹச்ன்னு சொல்லுவோம். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 யூனிட் லென்த்தில் எவ்வளவு கரண்ட் இருக்குது. இதுதான் பேசிக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்ரு. ரொம்ப இதுக்குள்ளே போக வேண்டியதில்லை, ஏன்னா இது நமக்கு பெருசாக வேற எங்கேயும் சப்போர்ட் பண்ணாது. இப்போ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நிறைய இடத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அந்த இடத்துல மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும், பெருசாக சப்போர்ட் பண்ணாது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? கரண்ட் பை லென்த். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக பிடிச்சிக்கலாம். கரண்ட் பை லென்த்னா யூனிட் என்ன வரும்? ஆம்பியர் பெர் மீட்டர். டைமென்ஷனல் ஃபார்முலா எல் பவர் மைனஸ் ஒன் ஏ. வேணா மீட்டர் மேலே பேசுனா எல் பவர் மைனஸ் ஒன் ஏ. அடுத்து மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படிங்கிறது நம்ம எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னா என்ன பார்த்தோம்? இங்கே ஒரு மைனஸ் கியூ, இங்கே ஒரு ப்ளஸ் கியூ. இதனால இதை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் டைபோல் மொமெண்ட் இருக்கும், கியூ இன்ட்டு 2ஏன்னு பார்த்தோம். இதே மாதிரி மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னா எனக்கு ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல நார்த் போல் இருக்கும், இன்னொரு இடத்துல சவுத் போல் இருக்கும். இந்த இடத்துல ஒரு போல் ஸ்ட்ரென்த் இருக்கும், இந்த இடத்துல ஒரு போல் ஸ்ட்ரென்த் இருக்கும். இதுக்கு என் பிட்வீனில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டை நம்ம வந்து எழுதணும். பட் நம்ம ஃபார்முலாவாக என்ன எழுத போகிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டுக்கு எம்னு சொல்லுவோம். எம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார்முலா என்னன்னா கரண்ட் இன்ட்டு ஏரியா. சிம்பிளான ஃபார்முலா என்ன? கரண்ட் இன்ட்டு ஏரியா. ஸோ ஃபார்முலாக்குள்ள எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போகலை, சிம்பிளாக முடிச்சுக்கலாம். கரண்ட் இன்ட்டு ஏரியா. கரண்ட் இன்ட்டு ஏரியான்னு வரும்போது ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னா என்ன வரும்? ஏஎல் ஸ்கொயர். ஸோ இதான் என்ன? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. நிறைய டைம் கேட்டிருக்காங்க, சரியா? ஏஎல் ஸ்கொயர். ரைட். அடுத்ததுக்கு போகலாம். அடுத்து பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். பெர்மிட்டிவிட்டி பார்த்தோம். இப்போ என்னென்னா பெர்மியபிலிட்டி வருது. பெர்மியபிலிட்டி அப்படின்னா மியூ ஜீரோன்னு அர்த்தம். 12th நீங்கள் படிப்பீங்க மியூ ஜீரோ. ஸோ இந்த மியூ ஜீரோ எப்படி எழுதலாம் அப்படின்னா நீங்கள் கூலும் லா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். கூலும் லாக்கு என்ன ஃபார்முலா? 1/4πε0 Q1 Q2/r². ரெண்டு சார்ஜுக்கு இன்பிட்வீனில் வரக்கூடிய ஃபோர்ஸை பற்றி பேசும்போது நமக்கு இதை பெர்மிட்டிவிட்டி உள்ளே வரும். ஆனால் நமக்கு இப்போ இங்கே இருக்கிறது என்னென்னா பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டினா என்ன? பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறது எனக்கு சார்ஜுக்கு பதிலாக இதில் 2 ஒயர் எடுத்துக்கிறேன், 2 ஒயர்லையும் கரண்ட் போகுது, I1 I2ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒயரில் போகிற கரண்ட்னால இதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இதில் போகிற கரண்ட்னால இதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதை நீங்கள் 12th படிப்பீங்க. லொரான்ஸ் ஃபோர்ஸுங்கிற கான்செப்டோட எக்ஸ்டென்ஷனாக படிப்போம். இந்த ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா, இந்த ஃபோர்ஸ் எப்படி வரும்னா ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த். ஃபோர்ஸ் இந்த பெர் யூனிட் லென்த் இஸ் ஈக்குவல் டு அதே 1/4π வந்துடும். எப்சிலான் ஜீரோக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக மியூ ஜீரோ இருக்கும். ஸோ நம்ம 3rd சாப்டரில், அதாவது மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டில் மியூ 0/4π நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 1/4π எப்சிலான் ஜீரோ கான்ஸ்டண்ட்டாக வருதோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மியூ 0/4π தான் கான்ஸ்டண்ட்டாக வரும். Q1 Q2/r². Q1 Q2க்கு பதிலாக இங்கே என்ன இருக்கும்னா I1 I2 இருக்கும், ரேடியஸ் இருக்காது, அதுக்கு பதிலாக இந்த லென்த் இருக்கும். ஓகே, 1 ஆம்பியர் டெஃபினிஷனுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபார்முலாவை நீங்கள் எதர் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது B μ0 × n × I. என்ன ஃபார்முலா? ஆம்பியர் சர்க்யூட்டலால் வரும். இன்டெக்ரல் ஆஃப் VdL μ0 n × I. இந்த ஃபார்முலாவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பெர்மியபிலிட்டிக்கான யூனிட் கிடைக்கும். ரைட்டா? ஸோ நான் இப்போ ஃபஸ்ட் இருக்கிறத யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் இருக்கிறத யூஸ் பண்ணும்போது இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவை அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட் இருக்கிறத யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், லென்த்துக்கு யூனிட் மீட்டர் தான். ஸோ Nm/மீட்டர். மியூ ஜீரோக்கு தான் வேணும், 4πக்கு யூனிட் கிடையாது. இதுக்கு கரண்ட்டு ஆம்பியர் ஸ்கொயர், இதுக்கு மீட்டர். ஸோ 2 கேன்சல் ஆயிரும். ஸோ மியூ ஜீரோவுக்கான யூனிட் ரொம்ப சிம்பிள். என்ன வருது? நியூட்டன் ஆம்பியர் பவர் -2 இல்லையா? நியூட்டன் ஆம்பியர் பவர் -2. அப்போ என்ன? mL/2 ஃபார் ஃபோர்ஸ், mL/2 ஃபார் ஃபோர்ஸ் அல்லது நியூட்டன் இன்ட்டு ஆம்பியர் பவர் -2. ஈஸி.
சரியா? பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் என்ன? ml t power minus 2 into a power minus 2, ரைட்டா? ஸோ ஃபார்முலாவாக நீங்கள் எதை வச்சுக்கலாம்? இந்த ஃபார்முலாவை எழுதுனீங்கனாலும் ஓகே, அல்லது b is equal to mu 0 அல்லது integral of bdl is equal to mu 0 ni, இந்த ஃபார்முலாவை பேசிக்காக யூஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து mu 0க்கு ஃபார்முலா எழுதிக்கலாம், ரைட்? ஸோ யூனிட் பெருசாக நமக்கு தேவைப்படாது mu 0க்கு. நமக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்குள்ளே போகலாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நியூட்டன் பெர் ஆம்பியர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். யூனிட் வந்து டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி யூனிட் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா b இன்ட்டு dl அப்படிங்கிறத நான் எல்லுன்னு எழுதிக்கிறேன். mu 0 n இன்ட்டு i இந்த இதில் எடுத்துக்கிட்டேன்னா என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இது வராது. பிக்கு வந்து டெஸ்லா அப்படிங்கிறது யூனிட்டு, லென்த்துக்கு மீட்டர், ரைட்டா? கரண்ட் இங்கே வந்துருச்சுன்னா பை ஆம்பியர். ஸோ இப்படி mu 0 யூனிட் சொல்லலாம். பட் இதுதான் யூனிட்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு இங்கே பார்த்த மாதிரி நியூட்டன் பை ஆம்பியர் ஸ்கொயர் இப்படியும் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன வரலாம்? யூனிட் வரலாம், ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் ஃபார்முலாவை ஸ்டிக் ஆகிக்குங்க, ஃபார்முலாவிலேருந்து யூனிட்டை அரைவ் பண்ணிக்கலாம். அடுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அடுத்து என்ன? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது எப்படி வரும்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா φbன்னு சொல்லுவோம். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட நீங்கள் ஏரியாவை மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடச்சிரும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஏரியாவை மல்டிப்ளை பண்ணிட்டா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி அரைவ் பண்ணுறது? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இந்த ஃபார்முலா சொன்னேன். என்ன ஃபார்முலா? F is equal to BIL. அப்போ F by IL அப்படிங்கிறது இதுக்கான ஃபார்முலா. இது என்ன? ஏரியாவை அப்படி போட்டுக்கலாம். ஸோ யூனிட் பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிறது என்ன? நியூட்டன், ஐங்கிறது ஆம்பியர், இது மீட்டர் ஸ்கொயர். அப்போ இந்த மீட்டர் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ நியூட்டன் மீட்டர் பை ஏ, ரைட்டா? நியூட்டன் மீட்டர் பை ஆம்பியர் அப்படின்னா அப்போ என்ன வரும்? ml t power minus 2, இந்த மீட்டர் வந்துச்சுன்னா ml ஸ்கொயர் ஆயிரும், a power minus 1. சிம்பிள். 5BAன்னு வச்சுக்கலாம், அல்லது BA cos θன்னு வரும், அதுக்குள்ளெல்லாம் போகலை. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு வெபர் சொல்லுவாங்க, அல்லது டெஸ்லா டைம்ஸ் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, ரைட்டா? யூனிட்குள்ளே போக வேண்டாம், யூனிட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன். அது என்ன கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னா, ஒரு காயில் இருக்குது, ஒரு காயிலுக்கு நீங்கள் கரண்ட் கொடுக்குறீங்க, ஒரு காயிலுக்கு என்ன பண்ணுறீங்க? கரண்ட் கொடுக்குறீங்க, ரைட்டா? இப்படி கரண்ட் கொடுக்கும்போது இந்த கரண்ட்டு டைமை பொறுத்து வேரி ஆச்சு அப்படின்னா, இந்த கரண்ட்டு டைமை பொறுத்து வேரி ஆச்சு அப்படின்னா இதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு இஎம்எஃப்பை இன்டியூஸ் பண்ணும், ரைட்டா? ஸோ இது இந்த லெசன் படிச்சிருந்தா உங்களுக்கு இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். என்னென்னா நான் வந்து ஒரு இஎம்எஃப் அப்ளை பண்ணுறேன், நான் வந்து ஒரு இஎம்எஃப் கொடுக்குறேன், எப்சிலான் இஎம்எஃப், நான் ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்குறேன். இந்த பொட்டன்ஷியல் டைமை பொறுத்து வேரி ஆச்சு அப்படின்னா கரண்ட்டும் எனக்கு என்ன ஆகும்? டைமை பொறுத்து வேரி ஆகும். இந்த கரண்ட் டைமை பொறுத்து வேரி ஆகும்போது எனக்கு இந்த காயில் என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் செல்ஃப் இண்டக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே போக வேண்டாம். இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த di/dtக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இதை ஈக்குவல் டு போடும்போது கான்ஸ்டன்ட் வரும், அந்த கான்ஸ்டன்ட் தான் என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன். மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படிங்கிறது ஒரு காயிலிருந்து இன்னொரு காயிலில் இன்டியூஸ் ஆகிறது. ரெண்டுக்குமே ஃபார்முலா சேம் தான். யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி இது யூஸ் பண்ணுவோம். யூனிட் என்ன? ஹென்ரி, ரைட்டா? இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா. இப்போ இது இஎம்எஃப் அப்படின்னா வோல்டேஜுக்கு உங்களுக்கு தெரியும் W/Q இல்லையா? வோல்டேஜ் அப்படிங்கிறது என்ன? W/Q, ஒர்க் டன் பை சார்ஜ். எல்லுக்கு தான் எனக்கு வேணும். கரண்ட்டுக்கு என்ன? ஆம்பியர், டைமுக்கு T. இப்போ எப்படி எழுதுறது? ஒர்க் டன் அப்படின்னா ml t power minus 2, ரைட்டா? ml ஸ்கொயர் t power minus 2. ஏன்னா ml t power minus 2 ஃபோர்ஸு இன்ட்டு லென்த் போட்டால் ml t power minus 2. Qங்கிறது என்ன? ஆம்பியர் இன்ட்டு டைம் ஈக்குவல் டு L இன்ட்டு A/T. ஸோ இப்போ இந்த டி கேன்சல் ஆயிரும். இப்போ எல்லுக்கு என்ன வந்துடும்? ml ஸ்கொயர் t power minus 2 அப்படியே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய a மேலே போச்சுன்னா a power minus 1, இங்கே இருக்கக்கூடிய a மேலே போச்சுன்னா அது ஒரு a power minus 1, அப்போ a power minus 2. ஸோ ml ஸ்கொயர்
t power minus 2 a power minus 2. இதுதான் என்ன கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் அல்லது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன். இது ரெண்டுக்குமான டைமென்ஷனல் ஃபார்முலா. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு அல்லது இன்டியூஸ்டு இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு di/dt. இந்த லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி நீங்கள் அரைவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அடுத்து போகலாமா? ஸோ அடுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாதிரியே நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை மிஸ் பண்ணிட்டோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது ஃபை அப்படின்னு சொல்லுவோம். ஃபை அப்படிங்கிறது இ இன்ட்டு ஏ. எப்படி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு ஃபை பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏன்னு எழுதணுமோ இதுக்கு இ இன்ட்டு ஏ. சரியா? இப்போ இ இன்ட்டு ஏ அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது F/Q. இது மீட்டர் ஸ்கொயர் இல்லையா? F/Q இது ஏரியா. அப்போ எஃப்க்கு என்ன நியூட்டன் பெர் கூலும், இது என்ன மீட்டர் ஸ்கொயர். அப்போ யூனிட்னு பார்த்தீங்கன்னா n(c⁻⁻1) m². டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுதுறது? நியூட்டன்னா mL(t⁻²). இது ஒரு L², இது ஒரு C அப்படிங்கிறது என்ன? C அப்படிங்கிறது கரண்ட் இன்டு டைம். அப்போ என்ன வரும்? AT⁻⁻1. ஸோ அரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா m L⁻3 t பவர் இங்கே ஒரு -2 இங்கே ஒரு -1. ஸோ என்ன ஆயிரும்? t⁻−3 வந்துடும். t⁻−3 வந்துடும் a⁻−1. ரைட்டா? ஸோ சிம்பிளாக நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக டைமென்ஷனல் ஃபார்முலாவை அரைவ் பண்ணிக்கலாம் ஃபார் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இந்த லெசனோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு ஸ்பீடுக்கான இது. லைட்டோட ஸ்பீடு இருக்கு இல்லையா? லைட்டோட ஸ்பீடு மீடியமில் எப்படி இருக்குது பை வேக்யூமில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான கம்பேரிஷன். ஸோ இது வந்து நோ யூனிட்னா நோ டைமென்ஷனல் ஃபார்முலா. ரைட்டா? ஸோ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்க மாட்டாங்க. ரைட். அடுத்து வேவ் நம்பர். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு யூனிட் கிடையாது பேசிக்காக. அடுத்து வேவ் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ எனக்கு ஒரு வேவ் போகுது, இப்படி ஒரு வேவ் போகுது அப்படிங்கும்போது 1 மீட்டர் லென்த்தில் எவ்வளவு நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்திருக்குது? நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் 1 மீட்டர் லென்த். அப்போ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் 1 மீட்டர் லென்த் அப்படின்னு போடுவோம் பை லென்த். அல்லது இது சிம்பிளாக ஆக்சுவலாக 1/λன்னு சொல்லுவோம். 1/λ அப்படிங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா. அப்போ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 1/மீட்டர். 1/மீட்டர்னா L⁻⁻1. 1 யூனிட் மீட்டரில் எவ்வளோ வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது தான் வேவ் நம்பர். கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 1/மீட்டர் L⁻⁻1. அடுத்தது போகலாமா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இதையுமே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் இருக்கிறது ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்று வந்து பவர் ஆஃப் லென்ஸ். பவர் ஆஃப் லென்ஸ் நம்ம ஆப்டிக்ஸில் படிச்சிருப்போம். 1/ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். 1/ஃபோக்கல் லென்த். அப்போ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 1/மீட்டர் தான். டயாப்டர் அப்படிங்கிறது ஆக்சுவல் யூனிட். நமக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுறது படி பார்த்தோம்னா L⁻⁻1. ஸோ பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/ஃபோக்கல் லென்த். அப்புறம் டிகே கான்ஸ்டன்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் வரும். இது என்னென்னா 1/டைமாக இருக்கும். 1/half லைஃப் பீரியட்னு போடுவோம். ஸோ இன்டீப்பாக போக வேண்டியதில் 1/டைம் வரும். ஸோ அப்போ வந்து இதுக்கு 1/செகண்ட். 1/செகண்ட்னா T⁻⁻1. இந்த மாதிரி டிகே கான்ஸ்டன்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் வரக்கூடியது. ஸோ இது போக இன்னும் ஒரு சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் 12th இருக்குது. பட் அது எல்லாமே இப்போ நம்ம பார்த்ததோட ரிலேட்டடாக தான் இருக்கும். நம்ம பேசிக்காக வந்து சார்ஜு, கரண்ட் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, சார்ஜு, எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதோட நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிக்கிற பேசிக்கான ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஃபோர்ஸு, எனர்ஜி, பவர், இந்த மாதிரியான பேசிக் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுனாலே வேறு என்ன கேட்டாலும் ஃபார்முலா வச்சுட்டு நம்ம ஈஸியாக எழுத முடியும். ஸோ இவ்வளவு தான் டைமென்ஷனல் அனாலிசிஸில் இருக்கக்கூடிய டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படிங்கிறது இவ்வளோ தான். ஸோ நம்ம மேக்ஸிமம் 99% எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸையுமே கவர் பண்ணிட்டோம். எப்படி கேட்டாலுமே என்ன பண்ண முடியும், எழுத முடியும். ஸோ லாஸ்ட்டாக முக்கியமான ஒருத்தன் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, மிஸ் பண்ணிட்டோம். பிளாங்க் கான்ஸ்டன்ட் இது அதிகமாக கேட்டிருக்காங்க. ஹச்ன்னு நம்ம படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலானா E=hν வரும். இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வரும். ஆங்குலர் மொமெண்டத்துக்கு ஃபார்முலா நீங்கள் அட்டாமிக் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருந்தீங்கன்னா அல்லது அட்டாமிக் ஃபிசிக்ஸ்லையும் ஆங்குலர் மொமெண்டம் போர் தியரியில் வரும். L=nh/2πன்னு சொல்லிட்டு. இந்த H அப்படிங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹச்சோட டைமென்ஷன் என்னன்னா, ஆங்குலர் மொமெண்டத்துக்கு என்ன டைமென்ஷனோ அதே தான் ஹச்சுக்கும் வரும். ரைட்டா? ஹச்சுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்டாங்கன்னா எல், இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என் அப்படிங்கிறது நம்பர் தான், அதாவது எந்த ஆர்பிட்டில் இருக்குது அப்படிங்கிற நம்பர் 1 2 3ங்கிற நம்பர் தான். 2πக்கு என்ன கிடையாது, யூனிட் கிடையாது. அப்போ ஹச்சுக்கும் எல்லுக்கும் ஒரே டைமென்ஷனல் ஃபார்முலா தான். ஸோ ஆங்குலர் மொமெண்டத்துக்கு நம்ம ஃபார்முலா தெரிஞ்சிருப்போம், எம்விஆர்னா மாஸ் அப்படிங்கிறது எம், வெலாசிட்டிங்கிறது L⁻⁻1 இன்ட்டு ஆர் போடும்போது அப்போ ml²
t power minus 1 ரைட்டா. ஸோ blank கான்ஸ்டன்ட்டுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன, ml square t power minus 1 ரைட். ஸோ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சுங்கிறத இதை வச்சு யூனிட் சொல்லலாம். எனர்ஜினா ஜூல், இது 1/second. அப்போ ஹச்சுக்கு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூல் பெர் செகண்ட். இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் சொல்லலாம் h is equal to e by nu. E அப்படின்னா என்ன, ml square அங்கே எழுதலாம். இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா h is equal to e by nu. E அப்படிங்கிறது என்ன, ml square t power minus 2. nu அப்படிங்கிறது 1/second மேலே போயிடும், அப்போ t power minus 1 ரைட்டா. அதாவது ஜூல் பை 1/second இருக்கும், அப்போ ஜூல் செகண்ட் வரும். ஜூல் செகண்ட்னா இந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 1 தான். சரியா. இவ்வளவு தான் 12th வரக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். மேக்ஸிமம் எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தனித்தனியாக நம்ம சொல்ல முடியும். பட் அதெல்லாம் நீங்கள் இதில் லிஸ்ட்டாக படிக்க வேண்டியதில்லை. படிச்சிங்கன்னா அது ஓவர் பர்டனாக தான் இருக்கும். அதை நீங்கள் அந்த லெசன் படிக்கும் போதே உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக அதை கோரிலேட் பண்ணி, இதை வச்சு அதை கோரிலேட் பண்ணி ஈஸியாக எழுதிட முடியும். ஸோ 11th 12th ரெண்டையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 45 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். அதுலேயும் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபோர்ஸ், எனர்ஜி அல்லது ஒர்க் டன், கைனடிக் எனர்ஜி இந்த மாதிரி சொல்லுவோம், ஹீட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, எனர்ஜி இருக்குது, அப்புறம் வந்து 12th பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், இந்த அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ண முடியும், ஏன்னா நீங்கள் 11th 12th படிக்கும்போது பேசிக் ஃபார்முலா கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. பேசிக் ஃபார்முலா வச்சுக்கிட்டு ஈஸியாக என்ன பண்ண முடியும், எப்படி கேட்டாலும் டைமென்ஷனல் ஃபார்முலாவை நீங்கள் டெரைவ் பண்ணிக்க முடியும். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலாவை பைஹார்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பேசிக் ஃபார்முலாவை படிச்சுட்டு அந்த ஃபார்முலா மூலமாக டெரைவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரைட். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைமென்ஷனல் அனாலிசிஸோட அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸையும் அடுத்து வரக்கூடிய கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம்.